வேணுங்க. அது இல்ல வேற. அதான் அதான். வேற டிசைன் எடுங்க. பரவாயில்ல, நல்லா இது நல்லா இருக்குதே. இந்த டிசைனை பாருங்க சார், லேட்டஸ்ட். அம்மா வரலீங்களா? அம்மாவுக்கு இல்லப்பா, என் மகளுக்கு. அவங்க எப்படி இருப்பாங்க? நல்ல சிகப்பா உயரமா இருப்பா. ஃபேண்டாஸ்டிக். இதை பேக் பண்ணுங்க. அண்ணா, என்ன தியாகம்? இன்னைக்கு உமாவோட பிறந்த நாள் தெரியுமே. காலையில பிரமாதமா கொண்டாடிட்டோம். ரொம்ப சந்தோஷம். அவ பிறந்த நாள் விழாவில் கலந்துகிட்டு அவளை வாழ்த்தக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லை. நேர்ல பார்க்க முடியாட்டி போனாலும் அவ 1000 காலம் வாழணும்னு ஆண்டவனை மானசீகமா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதோட நின்று இருக்கலாம். என்ன செய்யறது, பாடு மனசு கேட்கல. அண்ணா, இந்த புடவைய என் சார்பா நீங்க அவகிட்ட கொடுத்து கட்டிக்கிட்டு அப்படியே வர சொல்லுங்க. நான் ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு போயிடுறேன். பிளீஸ். என்ன டாடி? இத பத்தியாமா, உங்க அப்பா அவனுடைய அன்பு பரிசு. இதை உடனே கட்டிட்டு வாமா. எனக்கு தான் காலையிலேயே ஒரு மோதிரம் பிரசன்ட் பண்ணிட்டீங்களா டாடி? இது விசேஷ பரிசு. ஒரு தகப்பன் தன் மகனுக்கு ஒரே ஒரு பரிசு கொடுக்கறது அவ்வளவு நல்லா இல்லை. அதனாலதான் ஸ்பெஷலா உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகா இருக்கு டாடி. இவ்வளவு அழகா எனக்கு மேட்ச தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. வெரி குட், தேங்க்யூ டாடி. இது கட்டிட்டு வந்துடுறேன். டாடி, டாடி. என்னம்மா, என்ன? இந்த புடவை என்ன விலை? அம்மா, பரிசா கொடுக்கிற பொருளுக்கு விலை கேட்கறது ரொம்ப பேட் மேனஸ். போய் கட்டிட்டு வாமா. அப்போ இது விலை மதிப்பில்லாத புடவை இல்லையா? நீங்க சொல்லலன்னா நானே பாத்துக்கிறேன். டாடி, இது என்ன விலை? அதான் பாத்தியே, அந்த விலை தான். அதான் என்ன விலை? நீங்க தானே வாங்குனீங்க. நான் தான் வாங்கினேன். அப்ப சொல்லுங்க. 700 சில்லர் ரூபாய். இதுல 970 ரூபாய் போட்டிருக்கு. போட்டிருந்தா அப்ப அதுதான் விலை. ஏன் முறைக்கிற? கடைக்காரன் என் ஃப்ரெண்டாச்சே, அதே விலைக்கு வாங்குவேனா? கொஞ்சம் தள்ளி கொடுறான்னு கேட்டேன். 900 சில்லற விலை, 200 சில்லற தள்ளிக்கிட்டான். 700 சில்லறைக்கு வாங்கிட்டு வந்தேன். தள்ளி கொடுத்தாரா இல்ல சொல்லி கொடுத்தாரா? டாடி, கோர்ட்ல தான் உங்க கேஸ் ஜெயிக்கிறதுக்காக போய் சொல்லுவீங்க. வீட்டுல கூட வா. தேவையா இது? இது எந்த ரூபத்துல எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். நேருக்கு நேரா முகத்தில் அடிச்சாப்புல நான் உங்களை வெறுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒளிஞ்சிருந்து உறவு கொண்டாட வந்திருக்காரே, கொஞ்சமாவது வெக்கம் இருக்கான்னு நான் கேட்டதா சொல்லுங்க டாடி. நான் சந்தோஷமா இருக்க வேண்டிய பிறந்த நாள கெடுத்து குட்டி சோறாக்கிட்டாரு. இன்னைக்கு பூரா எனக்கு மூட் அவுட். எஸ் டாடி. அவரை பார்த்தாலே அம்மா இறந்த நாளுதான் ஞாபகம் வருது. என் பிறந்த நாளை எப்படி கொண்டாட முடியும்? நான் உமாவை கூப்பிட்டேன். உமா, உமா. என்ன சிங்கம் கர்ஜிக்குது? சிங்கத்துக்கு குறைக்க தெரியாது, அதனால தான் கர்ஜிக்குது. கிழவா. பனங்காற்று நரி சலசலப்பு கஞ்சாது. அது உங்களுக்கு தெரியுமா?
உமா, நீ என்ன வெறுக்கலாம், அப்பான்னு கூப்பிட மறுக்கலாம். ஆனாலும் நான் அவனுடைய தகப்பன். நீ நல்லபடியா வாழணும். உன் எதிர்கால வாழ்க்கை எந்த விதத்தையும் பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவனா. நீ விரும்பினாலும் விரும்பாட்டி போனாலும் நான் என் கடமையை செய்தே தீரணும். அந்த ராஜேஷ் ஒரு பொறுக்கி, அயோக்கிய, பல பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிறவன். என் அனுபவத்துல நான் சொல்றேன், தயவு செய்து அவரை மறந்துடு. இதையெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டா? அந்த ராஜேஷ் கெட்டவரா இருந்தாலும் அவர் திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படியே திருத்த முடியலனாலும் அதனால ஏற்பட பலனை அனுபவிக்க போறது நான் தானே. அதை பத்தி உங்களுக்கு என்ன? அண்ணா, அவ என்ன சொல்றா பாத்தீங்களா? அவளுடைய நம்பிக்கையாகத்தான் நான் சொல்றேன். சரி, எனக்கு தான் உரிமை இல்லை, நீங்களாவது சொல்லுங்க. சொல்லுங்க டாடி. உமா நான் வளர்த்த பொண்ணு, அவ எந்த தப்பும் செய்ய மாட்டா. அப்படியே இருந்தாலும் அவளை கண்டிக்கிற உரிமை எனக்கு தான் இருக்குன்னு சொல்லுங்க. தியாகு, உமா எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லிட்டா. உடனே சரின்னு சொல்றதுக்கு நான் ஒரு முட்டாள் இல்லை. விசாரிச்சு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச வரல அந்த ராஜேஷ் அப்படி ஒண்ணு கெட்டவன் இல்லை. ஏதோ குடிப்பழக்கம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். காலப்போக்குல சரியா. அண்ணா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. இல்லாட்டி இவ்வளவு தூரம் பதறுவனா? இஸ் a rogue. அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்ல. ஆமாம்மா, நீ சொன்னது அப்படியே நான் ஏத்துக்கிறேன். எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனா உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதை இழந்துடாது. எனக்கோ என்ன சேர்ந்தவங்களுக்கோ எந்த ஒரு அவமானம் ஏற்படுற வகையில நான் நடந்துக்க மாட்டேன். அனாவசியமா கவலைப்படாதீங்க, நீங்க போகலாம். அப்பா, என் வார்த்தையில எவ்வளவு உண்மை இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் ஆதியோடந்தமா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் அப்படி சொல்றேன். தயவு செய்து அவங்க கூட பழக வேணாம்னு சொல்லுங்க. தாத்தா, தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்க, ராஜேஷ் எவ்வளவுதான் கெட்டவரா இருந்தாலும் கட்டின பொண்டாடியை அடிச்சு கொள்ற அளவுக்கு அயோக்கியம் இல்ல. உமா, அதிக பிரசங்க தரமா பேசாது. மத்தவங்க செய்யற தப்ப சுட்டி காட்டுறதுனால நாம செய்யறது நியாயமா போயிடாது. சரி தாத்தா, நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன். நீங்க கேளுங்க, மம்மி கேட்கட்டும், டேடி கேட்கட்டும், சித்தப்பா கேட்கட்டும், பாட்டி கேட்கட்டும். உங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதைத்தான் செய்யணும்னு எனக்கு ஆத்திரம் வருது. நான் என்ன செஞ்சா அவருக்கு பிடிக்காதோ, நான் எப்படி எப்படி நடந்துகிட்டா இவருக்கு ஆத்திரம் வருமோ அப்படியெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஒரு வீம்பு வருது. சுருக்கமா சொன்னா, என் வழியில இவர் குறுக்கிட்டா இவர் சித்திரவதை படணுங்கிறதுக்காகவே நான் தப்புகளை செய்வேன். நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, நான் நல்லா வாழணும்னு இவர் விரும்பினா என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போக சொல்லுங்க. இல்லைன்னா நான் உண்மையிலேயே நேசிக்கிற உங்க எல்லாருடைய வார்த்தையும் மீறி என்ன வேணும்னாலும் செய்வேன். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா அதுக்கு காரணம் நான் இல்லை, இவர்தான்.